ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தை மாத ராசி பலன்கள். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர். அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அல்லது அவங்க எந்த பருவத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாம் தை பிறந்தா சரியாக போயிடும். அது ஒரு கல்யாணம் ஆகிறதுக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு இரண்டாவது திருமணமாக இருக்கலாம். பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அமையவே இல்லை. இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஒரு குடும்பம் நல்லா இருக்காங்க, அவங்க திடீர்னு ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு தொடர்ந்து ஒரு துன்பம், ஒரு வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 2 வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 18 மாதமாக ரொம்ப வச்சு செய்யுது சாமி அப்படின்னு சொல்லும்போது தை பிறந்தால் சரியாக போயிடும். அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பல எதிர்பார்ப்புகளோடு, பெரிய பெரிய கனவுகளோடு, நீண்ட நீண்ட ஆசைகளோடு இந்த புது வருஷம் பிறந்து, இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் தை மாதம் சூரியன் உச்சம், சூரிய பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் தனக்கு 6-8 அமைகிறார். குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உச்சம் பெறுகிறார். ராகு கேது சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த தை மாதம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும்? அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான சனி சூரியன் சேர்க்கை. இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்ததுன்னா அரசாங்கம், அரசு வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு மேயராக இருக்கீங்க, அதெல்லாமே அரசு பதவி தான். சனி சிறப்பாக இருந்தால் அவங்க மேயர் பதவிகளில் கூட அவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம இடத்துல மேயர் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கனெக்ஷனில் வந்தவங்க தான், ஜாதகம் பார்த்தவங்க தான், வழி காமிச்சோம். அவங்க அதுக்கப்புறம் நல்லா மேயர் ஆகிட்டாங்க. இன்னும் கூட நன்றி விசுவாசத்தோடு ஒவ்வொரு வருஷமும் அவங்க டச்சப் வச்சுப்பாங்க. சாமி இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும், 26க்கு என்ன பண்ணணும், 25க்கு நான் என்ன பண்ணணும்னு ஒன்று கேட்டு செய்வாங்க. அப்போ அதே போல் இந்த 2026 அரசாங்க ஊழியர்கள், அதாவது கவுன்சிலர்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை மேயராக இருக்கலாம், மாவட்ட செயலராக இருக்கலாம், ஒன்றியம் போன்ற பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். அரசாங்க பதவிகள் அல்லது துறை ரீதியான பதவிகள், போஸ்டிங்ஸ், அல்லது இதை குழு தலைவர்களாக இருக்கலாம். அதே போல் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அந்த நீர் ராசியில் நீரும் நெருப்பும் அங்கே ஒன்று இணைகிறது, நிலம் சம்பந்தப்பட்டது. டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் அங்கே அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சட்டத்துறை, சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கலால் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போது பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கு இந்த தை மாதம் சிறப்பானதாக அமைகிறது. இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸு, அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இவை எல்லாமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிளியராக போகுது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புது வருஷம் பிறந்ததுக்கு உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, தை மாதத்தை பொறுத்தவரையிலும் துலாம் ராசிக்கு சிறப்பாக உள்ளது. நான் தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் தான் இருக்கும். இறக்கங்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்தது போதும், இழப்புக்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்தது போதும். ஒரு 10 வருஷமாக 12 வருஷமாக நிறைய கஷ்டப்பட்ட சாமி, 8 வருஷமாக ஆட்டி படைச்செடுத்த சாமி, அதிலும் குறிப்பாக 6 வருஷம் படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷம் துலாம் ராசி என்பவர்கள் ரொம்ப 2018 இருந்தே கூட ரொம்ப கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்.
இப்போ அதிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் அதிலிருந்து நல்ல முன்னேற்றத்தை சந்தித்து வருகிறீர்கள். இந்த சந்தோஷம் நிலைக்குமா, இந்த மகிழ்ச்சி நிலைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள், நேரங்கள், வருடங்கள் எல்லாம் துலாம் ராசியுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினைச்ச காரியத்தில் நல்ல வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக துலாம் ராசி என்பர்கள் மனசில் ஒரு சில விஷயங்களை ஒரு சங்கல்பம் ஒரு கையில் உறுதியோடு எடுத்திருக்கிறாங்க. இத்தனை நாள் நம்ம ஜெயிக்கலைன்னா நம்ம முடிவு பண்ண விஷயத்தில் கம்ப்ளீட்டாக, அதாவது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எப்படி ஜெயிப்பீங்கன்னா 70% ஜெயிப்பீங்க. இந்த கிரிக்கெட்டில் ஒரே ஒரு ரன் எடுக்கலாம் கூட அது சேம் ஆகிடும், இல்லை ஒரு ரன் கம்மியாக இருந்தால் கூட அது தொட்டதாகிடும். 323க்கு 321 அடித்தா கூட என்ன ஆகிடுங்க, அது கஷ்டப்பட்டு 99.99 சொல்லுவாங்க. அது போல் அது வெற்றியாக கருதப்படாது. அதை போல் துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், காலேஜ் போகக்கூடியவங்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், ரொம்ப போராடுவீங்க, கிட்ட போயிடுவீங்க. அந்த ஒரே 0.01% விட்டுட்டு வந்துடுவீங்க. அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த 0.01 அது ஏன் சாமி எனக்கு நடக்கலை, அதுதான் உங்கள் ஜாதகம். அந்த ஜெயிக்கிற இடத்துல உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து நிறுத்தணும், வைக்கணும். அது எப்படி செய்ய முடியுமா? அது ஜெயிக்க வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும், கவலையே வேண்டாம். அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அதற்குரிய பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி உங்களுடையதாக இருக்கும். பாருங்க துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிக்குரியதாகவே அது அமையும். உங்களுடைய வெற்றிக்காகவே அது நல்ல நேரமாக அமையும். அப்போ நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே, வரவு செலவு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருடைய நட்பும் கிடைக்கும். அதே போல் ஆதரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் நல்லவருங்க, இவர் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காலமும் நேரமும் கிரகமும் தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு அதிகமாக உண்டு. கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. கால நேரங்கள் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு மேலே அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பாவம் துலாம் ராசிக்காரன் கஷ்டப்படுறான்பா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சப்போர்ட்டுக்கான குரல்கள் அதிகரிக்கும். அப்போ இனிமே உங்களுக்கு வீழ்ச்சி என்பது இல்லை, வளர்ச்சி என்பது தான் உண்டு. மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா இருப்பீங்க நீங்கள். ஆனாலும் எனக்கு கஷ்டம் இருக்குது சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி அது என்ன செய்வினை கோளாறா, இல்லை யாராவது குடும்பத்தில் ஏதாவது நமக்கு ஏதாவது எதிராக செஞ்சுட்டாங்களா, என்னவோ என்னை மட்டும் அடக்கி வச்சுருக்காருங்க சாமி, என்னன்னு தெரியல. கூட பிறந்தவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, என்னை மட்டும் அடக்கி வச்சுருக்காரு, நான் நினச்சது மட்டும் நடக்க மாட்டேங்குது, சக்ஸஸ் பண்ண முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாமி, நான் 99.9% நான் ஜெயிச்சிட்றேன், அந்த 1% வெற்றி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த சேர் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, முதலாளி அதிகாரிங்கிற சேர் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் சமுதாயத்தில் யார் பார்த்தாலும் நம்மளை பயப்படுறாங்க, நம்ம சொன்னால் கட்டுப்படுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, வருமானமும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு அந்த அதிகாரம், அந்த வெற்றி மட்டும் எனக்கு கிடைக்கல சாமி, நீங்கள் சொன்னது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் அல்லது ஏதாவது இடதோஷம் காரணமாக சாமி, வேறு ஏதாவது இப்போ நம்ம புதுசாக உட்காந்துருக்கிற இடம் சரியில்லையா, வீடு சரியில்லையா, கம்பெனி சரியில்லையா, கடை சரியில்லையா, நிறுவனங்கள் அந்த பூமி தோஷம் இருக்கா, இடதோஷங்கள் இருக்கா, இல்லை வேறு எதுவும் யாராவது ஏதாவது நமக்கு செஞ்சு வச்சுருக்கிறாங்களா
ஆனால் வேறு ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கா, மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கா, ஏன் சாமி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த குழப்பத்தில் இருப்பீர்களேயானால், நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும், வெளிநாடுகளில் இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், வயோதிக பருவத்தில் இருந்தாலும் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த தை மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். அடுத்தடுத்து வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் நினச்ச மாதிரி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், போஸ்டிங், நேமு இதெல்லாம் கிரியேட் ஆகும். அப்போ கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், அரசியல் தொந்தரவுகளாக இருக்கலாம், அரசியல் எதிரிகளாக பழி வாங்குவதாக இருக்கலாம், எனிவன். ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கலாங்க. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை எல்லாமும் விலகும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இதெல்லாம் கரெக்டாக தான் சாமி சொல்கிறேங்க. இப்போ இதுலேருந்து இந்த பிரச்சனைலேருந்து எப்படி நாம் வெளியில் வர்றது அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்குரிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை கண்டறிந்து செய்வோமே, ஆனால் நல்லதே நடக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே.